நம்ம வந்து அப்பப்போ வெளியில போயிட்டுருப்போம். இப்ப இன்னைக்கு வந்து சாட்டர்டே வீக்கெண்ட் மோடு. ஸோ எல்லாரும் வெளில போறதுக்கு ப்ரோகிராம்ஸ் நடக்குது, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட போறாங்க எல்லாம். பட் கொஞ்சம் வயசானவங்க வந்து அவங்க உடம்பு சரியில்லன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அவங்கள வீட்டுக்குள்ள இருப்பாங்க, மெடிசின்ஸ் குடுப்போம், சாப்பிட குடுப்போம். இன்ஃபேக்ட் கதவ சாத்தி சாத்தி வச்சுடுவோம், நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும் அப்படின்ட்டு. பட் அவங்களுக்கு வந்து ரூம்குள்ளேயே இருந்து ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஆயிடுவாங்க. கிளாஸ்ட்ரோஃபோபிக்னா அவங்களுக்கு அந்த ஒரு இறுக்கமா இருக்கிறது, எங்கேயாச்சும் வெளில போணும், எப்படியாச்சும் தப்பிச்சுட்டு போணும், அந்த மாரிலாம் கூட ஃபீலிங்ஸ் வரும். ஸோ அதனால மேபி மந்த்லி ட்வைஸ் உடம்பு முடியுதோ இல்லையோ, கொஞ்சம் வெளியில கொண்டு போயிட்டு, வெளிச்சம் இருக்கிறப்ப சன்லைட்ட காமிச்சு, கொஞ்சம் அவங்கள வெளில ஒரு பார்க் சைடோ, கோயிலுக்கு அங்கலாம் கொண்டு போனோம்னா, கொஞ்சம் அவங்க பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாரி சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங். சப்போஸ் யாராச்சும் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்காங்கன்னா, நம்ம இந்த மாரி வெளியில கொண்டு போனாலுமே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிப்ரெஸ்டா, நெகட்டிவா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கல் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஒண்ணும் சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் கிடையாது. அவங்களுக்கு தெரப்பி குடுத்து, அவங்களுக்கு அந்த டிப்ரஷன் ரூட் காஸ் என்னவோ பார்த்து, அவங்கள வந்து பெட்டரா ஃபீல் பண்ண வைப்பாங்க. விச் அப்ளைஸ் டூ அஸ் ஆல்சோ. நம்மலாம் எப்படி எதிர்பார்க்குறோமோ, அந்த மாரி தான் அவங்களுக்கும். ஸோ அவங்கள வந்து வெளியில அடிக்கடி வெளில கொண்டு போயி, வெளி உலகம், வெளிச்சம், ரிலேட்டிவ்ஸு, டெம்பிள் அங்கலாம் கொண்டு போங்க. 2வது இஃப் சம்படி இஸ் மோர் டிப்ரெஸ்ட் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் குடுக்கலாம்.